இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரத்துக்கு தாங்க முட்டு கொடுக்க போறேன். அந்த கட்டைய தூக்கிட்டு ஏறோம்னு கல் வேற பெரட்டி விட்டுருச்சுங்க. கீழ விழ தெரிஞ்சேங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டையையும் அந்த இலையும் வாழை இலையும் பிடிச்சிட்டு கொஞ்சம் விழுகாம சாயங்க நின்றுட்டேங்க. என்னை எப்படி விழுகாம காப்பாற்றுனியோ அதே மாதிரி இந்த வாழைக்கட்டையும் காற்றுலேருந்து சாஞ்சிடாம காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஒழுங்காக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதை தூக்கி நிப்பாட்டோம்னே பெரும்பாலாக அதை ஒரு வழியாக என்கிட்டயே முட்டு கொடுத்தாச்சுங்க. சரி காய் பழுத்திருக்கான்னு பார்க்கலான்னு அது வேணா மூஞ்சியில் வேற வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் காயை அமுக்கி பார்த்தா பழுத்திருக்கான்னு பார்த்தீங்க, அது வேற பழுக்கலைங்க. எப்படா பழுக்குன்னு ஆர்வமாக வேற நிதம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் சரி நல்லா ஒழுங்காக ஊனியிருக்கமா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேங்க. அப்புறம் ஒரு வழியாக ஒழுங்காக வச்சாச்சுங்க. அந்த காஞ்ச சருகெல்லாம் கொலுசு மாதிரி சரசரன்னு வேறு சவுண்டு கேட்குங்க. அது நல்லா சவுண்டு நல்லா கேட்கும். நானும் ஓயாமல் அதை பிடிச்சி ஆட்டிகிட்டு வேற இருந்தேங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டு மேலே ஒழுங்காக ஊனி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.